ஹாய், நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். இப்போல்லாம் இந்த நியூஸ் எல்லாம் அதிகமாக வந்துட்டுருக்குது. இந்த கேரளாவில் அதிகம் குளம்லாம் இருக்குது இல்லையா? இப்போ கேரளாவாகட்டும், தமிழ்நாடாகட்டும், எல்லா பக்கமும் குளங்கள்லாம் ச இருக்கும். ஏரி, குளம்லாம் இருக்கும். கோயில் பக்கத்தில் அங்கங்கே இருக்கும். கோயில் இல்லாத இடத்துலையும் இருக்கும். குளம்லாம் இருக்கும். இந்த மழையெல்லாம் பேஞ்சு எல்லாம் தண்ணிலாம் தேங்கி நிற்கிது. அது பராமரிப்பு இல்லாத குளம்லாம் இருக்கும். அந்த குளத்துல நீங்கள் குளிக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக குளிங்க. ஏன்னா இப்போல்லாம் ஏதோ ஒரு கிருமி மாதிரி ஒரு அட்டாக் ஆகிட்டுருக்குது. அப்போ நீங்கள் குளிக்கும்போது, தண்ணி ஊற்றும்போது நீங்கள் ஃபுல்லாக உங்களோட தேகமெல்லாம் நனையும்போது, அதுலேருந்து ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி நம்மளோட இதுலையாவது நம்ம மூக்குலேயோ நம்ம வாயிலையோ எப்படியாவது நம்ம போயிடுது. அப்போ போயிட்டா நம்ம மைண்டில் மேலே மூளைக்கு மேலே போயிடுச்சுன்னா பிரச்சனையாகிடுது. இப்போ நிறைய அந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் வந்துட்டுருக்குது. நிறையா நியூஸ் எல்லாம் பார்த்துட்டுருக்குறேன். டாக்டர்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த விருத்தி இல்லாத தண்ணியில் சுத்தம் இல்லாத ஜலம், சுத்தம் இல்லாத வாட்டர், இந்த தொட்டியில் இந்த எல்லாம் இறங்கும் போது சேஃப்டியாக பார்த்து இறங்கலாமான்னு 1க்கு 10 வாட்டி யோசனை பண்ணிவிட்டு செய்யுங்க. நம்ம சுத்தம் பண்ணுறோம், நம்ம இதாக்குறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு இறங்கிட்டா உங்கள் பொண்டாட்டி பிள்ளையை யார் காப்பாற்றுவா? உங்கள் அப்பா அம்மா உங்களை பெற்றவங்களை அவங்களுக்கு எவ்வளோ சங்கடம் இருக்கும். அதெல்லாம் சிந்திச்சு நீங்கள் எந்த காரியமும் செய்யும்போது சிந்திச்சு செய்யுங்க. நான் பேசுகிறது நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருந்தால் கேளுங்க. டிலீட் தேவையில்லைன்னா தேவையில்லை. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாம் நம்ம எதுக்கு வந்தோமோ அதை பார்க்காம எதையோ நம்ம பார்த்துட்டுருக்குறோம். அதனால் வாழ்கிற நாள் கொஞ்ச நாள் தாங்க. சந்தோஷமான நாள்லாம் அந்த குழந்தை பருவத்துலேருந்து 10-20 வயசுக்குள்ளே தான் ஒரு எல்லாமே நம்ம கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது ட்ரெஸ்ஸிங்லேயே ஆகட்டும், நம்ம பேசுகிற வார்த்தைங்களே ஆகட்டும், நம்ம அழகாக இருக்கிறதுலே ஆகட்டும், எல்லாமே இந்த 10-20க்குள்ளே தான். அது கழிஞ்சு 30-40 தாண்டிச்சுனாவே எல்லாமே அவ்வளோதான், வாழ்க்கை இவ்வளோதானா அப்படின்னு ஆகிடும். அப்போ நீங்கள் அந்த ஏஜ் வரும்போது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு, இப்போதைக்கு கால பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறது என்ன தெரியுமா? ஒரு காரியம் செய்யும் போது யோசனை பண்ணி செய்யுங்க. நாங்கள்லாம் படிக்கலை, 3வது தான் படித்தோம். நீங்கள்லாம் படிச்சிருக்கீங்க, +2 காலேஜெலாம் இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னும் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற அறிகுறி, நான் உங்களுக்கு ஒரு அண்ணனாக பாருங்கள். என்ன உங்கள் தம்பியாக பார்க்க முடியாது, அண்ணன்